ஆ சொல்லுங்க. நான் உங்களோட போனுக்கு ஒரு போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். அதை நீங்க இன்னும் பார்க்கல. அத முதல்ல பாருங்கன்னு சொல்லதான் நான் இப்ப போன் பண்ணேன். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, நான் இப்பவே பாக்குறேன். ஓ காட், என்ன சார், என்ன சர்ப்ரைஸ் இது? நான் இப்ப பார்த்தது உண்மைதானா? இப்ப அவன் என்னோட கஸ்டடியில தான் இருக்கான். அப்படின்னா நம்ம உடனே சந்திச்சாகணும். நான் வெளியில போயிட்டு உங்களுக்கு லொகேஷனை ஷேர் பண்றேன், நீங்க அங்க வந்துருங்க. சரி. குட். அப்பா சித்தி, இன்னைக்கு குட் நியூஸ் மேல குட் நியூஸ். இப்பதானமா உன் பொண்ணு நட்சத்திரா பேப்பர் கிழிக்கிற மாதிரி ஈஸியா தாலி அறுத்து போட்டுட்டா. இப்ப புதுசா யார் தாலியமா இருக்க போறீங்க? அது இருக்கட்டும், இப்ப நீ யார்கிட்ட பேசுன? அது உனக்கு சொன்னா அது ஆபத்தாயிடும்னு இப்பதானே நீயே சொல்லாம சொல்லிட்டு இருந்த. அதனால எல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்றேன். ஒருத்தரோட தாலியை அறுக்க போறது உறுதி. மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க மேடம். அந்த ககன் சாகர நிலைமையில இருக்கிற போட்டோவை நீங்க எனக்கு அனுப்பி வச்சீங்கல்ல, அத பார்த்ததும் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த காட்சி என் மனசுக்கு அவ்வளோ ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த ககனை நீங்க எப்படி இப்படி புடிச்சீங்க, எப்படி இப்படி போட்டு அடிச்சீங்கங்கறத உங்க வாயால கேட்டேன்னா என் மனசுக்கு இன்னும் டபுள் சந்தோஷம் கிடைக்கும்ல. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். ஓ அதுவா? அவன் எப்பவும் ஹீரோ மாதிரி தானே சுத்திக்கிட்டு இருக்கா மேடம். யாருக்கு எங்க எந்த அநியாயம் நடந்தாலும், அவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போனாலும் அதை தடுத்து ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்திக்கிட்டு இருப்பான்ல. அவனோட வீக்னஸையே என் ஆயுதமா யூஸ் பண்ணி அவனை நான் ட்ராப் பண்ணேன். இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க சார். உன்னை யாருமா கிட்னாப் பண்ண வந்தா? உன்னை யார் காப்பாத்த வந்தா? என்னை கிட்னாப் பண்ண பார்த்தது இந்த ஆள் தான் சார். அதுதான் மேடம் நடந்தது. ஓ சூப்பர், நீங்க சூப்பர் சார். அவன் சாகுற வரைக்கும் அடிச்சதெல்லாம் நல்லதான் இருக்கு, இன்னும் கொல்லாம விட்டு வச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல மேடம், அந்த ககனை கொல்றது என்னோட நோக்கம் இல்ல. அப்படி கஷ்டப்பட்டா அவனோட உயிரும் வலியும் ஒரே நொடியில ஒரேடியா போயிடும். அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஜெயிலேயே ஒரு கைதியா சாகணும். கேஸ் மேல கேஸ் போட்டு வாழ்க்கை பூரா ஜெயிலேயே தண்டனை அனுபவிக்கிற மாதிரி பண்றேன். ஜெயில இருந்து வெளியே வந்த அடுத்த நிமிஷமே இன்னொரு கேஸ போட்டு வாழ்க்கை பூரா ஆயுள் தண்டனை வாங்கி தருவேன். அந்த மாதிரி ககன் உயிரோட ஜெயிலுக்கு போய் வெளியே வரும்போது ஒரு பணமா தான் வரணும். அதுதான் அந்த ககனுக்கு நான் கொடுக்க போற உண்மையான தண்டனை. ஐயோ எஸ்பி சார், நீங்க கோபத்துல யோசிக்கிற தன்மையை இழந்துட்டீங்க போல. இல்லனா என்ன மாதிரி ஆளுங்க உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்காது. கேஸ் மேல கேஸ் போட்டு வாழ்க்கை முழுக்கவும் அந்த ககனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சிருக்கணும்னு நீங்க போட்ட பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா நீங்க அப்படியே அந்த ககன் விஷயத்துல பண்ண முடியாது. ஏதாவது சில்லற ரவுடியோ பணமில்லாத அப்பாவியா இருந்தா நீங்க நினைக்கிறது நடக்கும். ஆனா அந்த ககன் கிட்ட வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்கு. டேய், சாவு உனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுத்திருக்க. உனக்கு தேவையான மெமரிஸை கொஞ்சம் ஸ்பீடா நினைச்சு பார்த்துக்கோ. அதான் உனக்கு கிடைச்ச டைம்.
சார் சொல்லுங்க சார். மிஸ்டர் சூர்யா, நீ ககனை அரெஸ்ட் பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன் சார். ஒரு வயசு பொண்ண பட்ட பகல்ல கிட்னாப் பண்ணும்போது ரெட் ஹேண்டடா நானே பிடிச்சிருக்கேன் சார். அப்படின்னா ககன் இப்போ உன்னோட கஸ்டடியில தான் இருக்காரு. ஆமா ரைட்? எஸ் சார். ககன் இப்போ சேஃபா தானே இருக்காரு? இருக்கா சார். உன்னோட கஸ்டடியில் அவர் இருக்கிறதுனால அவரோட சேஃப்டிக்கு நீ தான் பொறுப்பு. உனக்கு தெரியும்ல? தெரியும் சார். நீ உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வா. எதுக்கு சார்? ஏன் சொல்லலைன்னா வரமாட்டியா? இல்ல நான் வரணுங்கிறியா? இல்ல சார், நானே வரேன் சார். பெருசா கழட்ட போறான்னு உன் பொண்டாட்டி டிஐஜி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருக்கலாம். அவரு என்ன வர சொல்றாரு? உன் பொண்டாட்டி உனக்கு சில மணி நேரம் ஆயில உனக்கு பிச்சையா போட்டிருக்கா. பழச்சு போ. இன்னைக்கு ராத்திரி என் கையில தான்டா உன்னோட சாவு. உன்னோட சாவு அந்த டிஐஜி ஆல இல்லடா, டிஜிபி ஆல கூட தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. ச்சே. இருமா. உன் என்ட்ரிக்காக உன் அம்மா பெரிய ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கா. நீ பட்டுன்னு அப்படியே உள்ள வந்துட்டா அப்புறம் உன் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அம்மாடி அபூர்வா, நம்ம பேபி வந்தாச்சு. வா வா வா, சீக்கிரம் வாமா. மம்மி, சித்தி எது? சித்தி, போய் பூஜாரியில வச்சிருக்கிற அந்த மாலையை கொண்டு வா. சீக்கிரமா போ போ. பேபி, ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. ஏதோ போர்ல ஜெயிச்சு வீட்டுக்கு திரும்பி வந்த வீர பெண்ணுக்கு திலகம் வச்சு விட்ட மாதிரி, வேர்ல்டு கப்ப ஜெயிச்ச சானியாவுக்கு திஷ்டி சுத்துற மாதிரி நல்லா இருக்கு. இவங்க பண்ற கூத்து ரொம்பவே நல்லா இருக்கு. வா பேபி.